ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி விலாக். நாம் இப்போ எங்கே போகிறோம்னா தார்லோடு தான் பிடிச்சின்னு போயிட்டுருக்கோம். தார் பிளான்ட்டில் வீடியோ பிடிக்க உள்ள, ஏன்னா தார் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம லோடு பிடிச்சின்னு வந்துட்டோம். லொக்கேஷன் போட்டிருக்காங்க, லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் காட்டுற பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு லொக்கேஷன் அப்படியே வளைஞ்சி போகுது. இங்கே நம்ம ஆல்ரெடி அங்கெல்லாம் லோடு ஓட்டிக்கிறோம். எருவு அங்கே தான் போகிறோம். இங்கே முன்னாடி ஒரு பிளான்ட் இருக்குது, கிருஷ்ணர். அந்த வழியை தான் வர சொன்னிக்கிறாரு டிரைவரு. ஆல்ரெடி நம்ம கூட எம்ஜிஆர் வண்டி வந்துச்சு, அந்த வண்டி பாயிண்ட்டுக்கே போயிடுச்சான். இப்போ நம்ம போயின்னுக்கிறேங்க. நமக்கு பின்னாடி இன்னொரு வண்டி வருது. உங்களுக்கு அங்கே பின்னாடி போனால் டர்னில் போனால் காட்டுறான் அந்த வண்டியை. பின்னாடி வர வண்டியை லோடு வேறு ஃபுல்லாக பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஓனர் வேறு பண்ணி போட்டு பிடிச்சிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா தராங்கன்னு சொன்னாங்களாம். பார்க்கலாம். பாருங்க மக்களே, இங்கே ரயில்வே கேட்டுக்கு இது பாருங்க. இப்போதான் நம்ம ரயில்வே கேட்டு தாண்டுறோம். 2 நாள் தார் ஓட்டணுங்க, ஒரு நாள் கூட ரயில்வே கேட்டுன்னு போகல. இன்னைக்கு இப்போதான் நம்ம மாரநெல்லிக்கு தான் அன்லோடு வந்து இது தார் லோடு. அதான் போயின்னே இருங்க. கேமரா வச்சா அகலமா விரிஞ்ச பிசி కదా. நம்ம டிரைவர் மேலே தேங்காய் மரம் வச்சா கிழிச்சிக்காதா, காங்கிரீட் போட்டுங்கிறது அப்படின்றது. ரோடெலாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. சைட்லாம் தென்னை மரமாக இருக்குது. என்ன பஞ்சு டேம்ன்றாங்க, ஒரு வேக்காடாக இருக்குது. ஏரி இந்த பக்கம் ஃபுல் பெரிய ஏரி, ரொம்ப தண்ணி இது. ஆனால் வேக்காடாக இருக்குது. ரோட்டுக்கு ரைட் சைடு பார்த்தா பசி அடிக்குது, அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தா ஃபுல்லாக காயுது பாருங்க, காடு. நம்ம எப்போ லோடு ஏற்றினாலையும் ரோடு போட்டாலுமே காட்டில் தான் போடுறாங்க. ஏன் என்னன்னா தெரியல. கம்பம் வேலை செய்யறாங்க. கம்பம் வேற புதுசாக ரோடு வரமிக்குது, அதனால ரோட்ல இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. அதுமாரி உங்க ஊர்ல எதுனா பொத்துக்காம தான் சொல்லுங்க. இந்த வெளியில போனா ஒரு டேம் இருக்குதுங்க. இந்த வெளியே போனா ஒரு டேமுக்கு தான். என்ன டேம் அது? என்ன டேம்? வெல்ட்ரம்பட்டி டேம். வெல்ட்ரம்பட்டி டேமா? யார் யாரெல்லாம் அந்த ஊர்ல இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. தண்ணி தான் சொல்லுங்க, வரங்க. பார்த்தா ஒன்றும் டைம் காட்டுது. லிமிட் ஸ்பீடு தான் எப்பயுமே நம்ம வண்டியில், ஓவர் ஸ்பீட்லாம் கிடையாது. சென்சார் இருக்குது. இதே பாருங்க, ஃபுல்லாக காடு பாரியே இருக்குது. வரும் நமக்கு பின்னாடி ஒரு வண்டி வருது, மிரரில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல, நாங்கள் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறோம். அவங்க ஒரு வண்டி எடுத்துக்கிறாங்க, லைன் வண்டி. என்ன லைன் வண்டி லோடு இருந்தால் சொல்லுங்கள். மெயினாக பில்டிங் கட்டுறவங்களாம் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே எவ்வளோ ப்ரைஸ் போடுறாங்களோ அதோட 500 கம்மி பண்ணி கொடுக்குறோம்.
நம்ம கம்பெனியில் வேலைக்கு வரவங்களுக்கு இப்போ 10% சம்பளம். In 300 meters, continue straight past Rajajini Road. மக்களே மேப் சுடுகாட்டு வழி காட்டுது மக்களே. மேப்பை யாரும் செய்ய மாட்டேங்க. யார் யாருக்கெல்லாம் அது மாதிரி பண்ணிக்கிறதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சுடுகாட்டுக்கு வழி காட்டுது மேப்பு, பாயிண்ட் காட்ட மாட்டேங்குது கரெக்டாக. என்ன ப்ராப்ளம் தெரியல. டவர்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஊர் பேர் நண்பர் இங்கெல்லாம் கவுன்சிலர் யாரும் இங்கதான் ஓட்டி எனக்கு காசு வராது. என்னையா இங்கதான் யாரும் கவுன்சிலராக ஓட்டி காசு வரலையா? தோப்புதான் இங்கேதான் இங்கேயே முன்னாடியே சொல்ல நானும் வாங்கலாம் ஒரு டைம். போன நேரம் வந்தாராம் காசு வாங்குறதுக்கு, எனக்கு காசு தான் தரலையா. பாருங்க தென்னை மரம் வாழை மரம் பயங்கரமா செய்யறாங்க. ஒரு வீட்டுல தவறான் வேற மாதிரி இருக்குது. இல்லை பாருங்க பலா உங்களுக்கு தெரியுதா? பலாமரம் இது. இங்க மாதிரி வேறு சவுக்கு வேறு சவுக்கு வேறு இந்த வேறு என்ன இது அருமையான வாசனை மக்களே. இவ்வளோ வளர்ந்துக்கிறாப்பியா இங்க இடமே கூலிங்கே இருக்குது மக்களே. நான் அம்புட்டும் என்ன தென்னை மரம், பாக்கு மரம், வாழை மரம், வாழைப்பழம் எல்லாம் இதே தான் இருக்குது. ஆனால் நம்ம போகிற டெஸ்டினேஷன் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. கிலோமீட்டர் ஒண்ணுமா மக்களே எங்க பாருங்க சொன்னா நம்ம ஃபுல்லா வெறும் தென்னை மரமே செய்யறாங்க. நம்ம ஊர்ல யாருன்னா ஒருத்தர் போய் ஓராம்பூர்ல ஏன்னா தேங்காய் வேணும் ஒன்று குழந்தை எடுத்துன்னு வந்தாலே என்ன கேள்வி கேட்கறாங்க. இது எப்படின்னு பாரு கேட்டுதான் போக வேண்டியது வரைக்கும் நினைக்கிறோம். அது அந்த இடத்துல ஜாயின் ஆகுது. கூகுள் மேப் என்ன சொன்னது நீங்களே பாருங்க மக்களே. நேராக போக சொன்னது மக்களே. ஃபர்ஸ்ட்லாம் வாய் தான் மக்களே வழியாச்சு. இப்போலாம் போனே வழியாகுது. எல்லாத்துக்கும் பிரச்சனை பணம் தான். நாங்கள் அதுதான் இல்லை இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை ஃபோனு தான். பொண்ணு பார்க்கறனாலையும் ஃபோனு தான், பொண்ணை கரெக்ட் பண்ணாலையும் ஃபோனு தான். இல்லை பிரச்சனை ஃபோனு தான். வேற எதனா மாடு இருந்தால் இப்போ அதுவும் பிரச்சனை தான். அதனால் என்ன ஃபோனை யூஸ் பண்ணுங்க, அளவாக யூஸ் பண்ணுங்கன்ற நான். நீங்கள் ஏன்னா உங்கள் கருத்து என்னன்னு தெரிவிங்க. இதில் தேவைக்கு மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணோம். தேவையில்லாதெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணால் பிரச்சனை வரும். சரி கண்ட நாயில ரோட்ல வந்தா என்ன பண்றது? ஆக்சிடென்ட் ஆகுது. நாய் வளங்க, ஆனா வீட்லயே வளங்க. ரோட்ல வளர்த்தீங்கன்னா அது பேர் வேற. இந்த வீட்டுக்காக காசு தரணுமா? ஃபுல்லா காசு வாங்கி ஏமாத்திட்டு வரான் லோடு ஓட்டி. கரெக்டா மணல் ஓட்டணுங்க. கரூர்ல வந்து என்ன வந்து லாஸ்டோட ஜெயலலிதா இதுல பெங்களூர் இதுல ஜெயில புடிச்சு அன்னைக்கு ஃபுல் ஸ்ட்ரைக் வச்சு போறேன். அன்னைக்கு போனா ஒரு ரோடு போட்டோம். என்கிட்ட காசு வாங்குற போது கடைசியில ஒரு 10,000 போயிருக்கு. மக்களே நீங்களே கேளுங்க, ஏன் 10,000ன்றதே அப்ப பெரிய காசு. அப்ப ஜெயலலிதா இறந்தே எவ்வளவு நல்லாவது. இதுல அவளை ஜெயிலுக்கு நம்ம ஜெயிலுக்கு புடிச்சு போடும் போது எவ்வளவு நல்லா நீங்களே பாருங்க. அப்ப என்ன வேல்யூவேஷன் இருந்துக்கும். எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க 2026 எவ்வளவு ரேட்டுன்னு. அதுதான் இல்லை, 2011 எல்லாம் மாறிடுச்சு. 2011 தான் விலைவாசிலாம் உயர்வு. எங்கன்னு பாரு. நேர போனோம் எங்க பிரிஞ்சு போது என்னன்னு பாரு. நேர போனி நான் சொன்னேன் நமக்கு ஜிபிஎஸ் கொடுக்கும். கூகுள் மாமா அப்பப்ப நமக்கு சோழியை முடிச்சு விட்ருவாரு. நம்ம அப்பப்ப நாம தான் நேர்காக்கணும். தண்ணி வருது பாரு. இங்க எப்படி பாரு. இங்க பாருங்க புல்லு தண்ணிக்குது. காவாய் பாக்கு. இங்க வியூவே பயங்கரமா இருக்குது.
அவ்வளோதான், முன்னாடி போய் லெஃப்ட் எடுக்கணும். In 300 நார்மல் என்ட்ரன்ஸ் அவ்வளோதான். 300 meters பண்ணிடுச்சு கூகுள் மாமா. கூகுள் மாமா நம்மளுக்கு ஏமாத்தி நிற்குது. பிற்பகுதியும் பார்த்து பொறுமையாக தான் போகணும். லெஃப்டா கன்ஃபார்மா? turn left. 6 கிலோமீட்டரா? ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். லெஃப்ட் எடு, இந்த லெஃப்ட் எடுக்கணும். சாமனூர் கூட்டுரோடு மாரண்டள்ளி நிற்குது. நம்ம லெஃப்ட் எடுத்தா நேராக போகுது. அதான் மார்னலி தான் இது. Continue for 1 இது மாரண்டள்ளியே தானா? அன்லோடு பண்ணாங்களான்னு கேட்டேங்க. அவர் எதுவும் தகவல் எதுவும் சொல்லல. இங்க பாருங்க, நெல்லு பண்றாங்க. புல்லு வெயில் எங்க ஊர்லாம். நான் தஞ்சாவூருக்கு போனேங்க, ஒரே வெட்டி தான். அங்கெல்லாம் ஃபுல்லா ஒரு கல்லுல ஒரு சண்டை வந்துச்சாங்க. எடுத்து 6 மணிலாம் வண்டியெல்லாம் பார்த்தா கல்லே இல்லை. எப்படிதான் இருக்கிறீங்களா மக்களே தஞ்சாவூர்ல? turn right. கூகுள் மாமா ரைட்ல போக சொல்றாரு. ஆனா இங்க பாருங்க, சர்க்கிள் 3 ரோட்ஸ் வந்துருச்சுங்களா? அங்க நம்ம வந்து இப்ப ரைட்ல போனோம். Continue for 5 kilometers. உங்களுக்கு நான் அடுத்த கட்டிங்ல காட்டுறேன் பாருங்க. நம்ம பின்னாடி வர வண்டி ஓனர் வந்து ஒரு வண்டி எடுத்துக்கிறாரு, லைன் வண்டி. பின்னாடி ஒரு தெருவாரு. உங்களுக்கு என்ன டிப்பர்ல லோடு வேணாலும் சொல்லுங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிடலாம். இல்ல வேற வண்டி வேற லோடு தான் இருக்குது, தொழில் வேணாலையும் அதுக்கும் என்கிட்ட வண்டி இருக்கு. எல்லாரோட நாங்கள் கம்மி பண்ணி விடுவோங்க. ஓன் வெஹிக்கிள் எங்களுதே தான். மெட்டீரியல் எதுனா குவாலிட்டி இல்லை, ரிட்டர்ன் பண்ணோன்னாலே நாங்கள் எடுத்துக்கிறோங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்டாக்ட் பண்ணுங்க, என்ன ரேட்டு என்ன இது வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா இறக்குங்க, இல்லைன்னா வேணாம் விடுங்க. கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னன்னு. ப்ரைஸ் ஒசூர் மெட்டீரியலும் ஓட்டுறோம் நாங்கள். கரெக்டா வக்கால மக்களே டிரைவர் கோழி இடிச்சிட்டாரு. கோழிலாம் ஒன்றும் ஆகல, லைட்டாக அது டச் பண்ணி ஓடிடுச்சு. மொத்தம் இட்டுருச்சு. அதனால தான் டிரைவர் அந்த கேள்வி கேட்குறாரு. ஆண் கோழியும் பெண் கோழியும் என்ன பண்ணும், அதுதான் பண்ணிடுச்சு. அப்படியே லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட் எடுக்க போய் ஆறு லெஃப்டோட லெஃப்ட் பாருங்க மக்களே. நம்ம சொன்னா நம்ம மாட்டேறாரு. முன்னாடி ஏதோ வரியுது மக்களே, சொன்னா கேட்டா என்றாடுன்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரேக் பேட்ல வந்து கல்லுக்குன்னு நினைக்கிறான். சரி இருந்தாதான் சவுண்டு. உங்களுக்கு கேக்குதா இல்லையா சவுண்டு? வேலு வண்டி பக்கமே இருக்குது. வேலு மிச்சம் ஒரு மாரி நமக்கு முன்னாடி 2 வண்டி போகுது. 2 வண்டியில 2 டிராக்டர் உங்களுக்கு காட்டுற பாருங்க, தெரியுதுங்களா? ஆரவட்டை வந்துட்டுங்க மகளே. இறங்குறதுக்கு நான் அவனை அப்படியே வச்சுக்கிறான் வரதுக்கு.
எல்லா மக்களே பால் வண்டி 12 எம்டி வண்டி மாரி இதை வந்து நம்ம காரைக்குடி ரீச் ஆகிடுங்க. நம்ம டிரைவர் வரத்துக்கு யோசிச்சு வரான். நம்ம டிரைவர் டென்ஷனாக வராரு. வண்டி நல்லா மேரிச்சு கீர் போடுறாரு. ஏன்னு தெரியல, பொறுப்பும் ஆட மாட்டேங்குது வர வர. ஜனவரி மாதம் பென்குயின் தனியாக போச்சு, பிப்ரவரி மாதம் குரங்கு தனியாக போச்சு. இந்த மாதம் நான் தனியாக போகலான்னுக்கிறேன். அப்போ தான் உருப்படும் கிடையாது. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று ட்ரெண்டிங் ஆகுது. இந்த மாதம் நம்ம வீடியோ ட்ரெண்டிங் ஆகும்னு பார்க்கலாம். மேடை தான் வருது. ஃபுல்லாக மேடே வருதான். வண்டி ஹீட்டாகவும் ஓட்ட மாட்டேறாரு. அடிக்கிற வெயிலுக்கு வேற இது வண்டி வேற ஹீட்டாகும். நேரா போ மக்களே. ஒன்றும் 3 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. அது வண்டி போன மாதிரி தெரியுது. அதுக்கு ஷார்ட் கட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வண்டி போன மாதிரி தான் ஷார்ட் கட்டுக்கு தான். ஒரு கட்டும் இல்லை மக்களே. நம்ம போனால் இங்கேருந்து போய் மணிமாறன் கோழி பண்ணைக்கு போகணும் மக்களே. அங்கே தான் இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க லொக்கேஷனில். தெரியுதுங்களா? மேப் பார்க்குறது நானே, ரூட்டு கேட்குறது நானே. நான் சொல்கிறது டிரைவர் சொல்கிறத விட்டு மற்ற வேலை எல்லா வேலையும் செய்கிறாரு. கடைசியில் டிரைவரே தான் மாற்ற மாட்டேங்குது. சொல்கிறது செய்யலாம். எங்கள் ஊரில் இக்கிட்டான் ரோடை காணுங்க மக்களே. இப்போ பாருங்க அதோட இக்கிட்டு வண்டி மட்டும் தான் போகணும். வண்டிலாம் வந்தாலும் அவ்வளோதான். ரைட் லெஃப்ட்டு மகளே. டெஸ்டினேஷன் வந்துட்டுங்க. நம்ம முன்னாடி லெஃப்ட் எடுக்கணும். பார்த்து போவான். என்னமே மாட்டேன். கேட்டது இங்கே இல்லை. In 400 meters, you will arrive at your destination. பாருங்க மக்களே, வியூ காடு எப்படி இது ஃபாரஸ்ட். 4 பக்கம் காடு. அங்கே பாரு கூடு மேலே வருதா? ஸ்கூல் பாருங்க மகளே, பள்ளிக்கூடம் தெரியுதுங்களா? ஸ்கூலுக்கு இது ஸ்கூலு வந்தாலே ஸ்கூல் வந்துருது மக்களே. என்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு தான் எப்படி வர பாருங்க மக்களே, ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி இது. மேலே ஏதோ ஸ்கூலுக்கு இது. You have arrived. நம்ம வண்டி அதே கீழே போயினுக்கு மக்களே. டிரைவர் கரெக்டாக பார்த்து போட்டு ஓட்ட மாட்டேறாரு. டிரைவருக்கு எதுவும் ஆயிடுச்சு மக்களே. இப்போ போட எப்படி மக்களே போவோம். அவ்வளோதான் மக்களே, வந்துங்க. வண்டி முன்னாடி தான் இருக்குது. நம்ம சொன்னாலும் எம்ஜிஆர் வண்டி அது.
நம்ம லொக்கேஷனை தாண்டி போயினே இருக்கிறோங்க மக்களே, என்னன்னு தெரியல மக்களே. பாருங்க லொக்கேஷன் காட்டுறான். போக மாட்டேங்குது. காரு போதா மக்களே, காரு பாருங்க மக்களே. ரைட் சைடு மாங்காய்க்குது, லெஃப்ட் சைடும் மாங்காய்க்குது. யார் யாருக்கு என்ன மாங்காய் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கொண்டு மாங்காயா, வால் மாங்காயா? டிரைவர் கோழி குஞ்சு மெரிச்சாரு, செத்துச்சே இல்லையான்னு கேட்கலாம். கோழி குஞ்சு செத்துச்சே இல்லையா? ஓடிச்சா? ரெண்டுமே மிஸ் ஆன். நம்ம டிரைவர் அப்படி ஓட்டுறாரு வண்டியவே, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டிரைவர் கேட்கலாம் வாங்க. ஏப்பா 2 கோழி குஞ்சு மிஸ் ஆயிடுச்சான், ஏப்பா மெரிக்கல? மிஸ் ஆயிடுச்சா? மெரிக்கல தானே? 3 ஒரு சாவுல வண்டிக்கு அடிச்சு 8 விழுந்துச்சு. புரியல. கோழிச்சியா பாருங்க கான்வர்சேஷன். சாவுல என்ன பண்ணுச்சு? தூதுலாம் போல பறந்து முன்னாடி கிரிவி அடிச்சிருச்சு. ட்ரெயினுக்கு குச்சி சொல்லிங்கிறாங்க பாருங்க. திருட்டுக்கான சின்ன தின்னுறாங்களா இல்லை என்னது? இந்த பக்கம் கதி இருக்கிறாங்க, அவங்க வீட்டு கட்டிக்கிறாங்க. அந்த பக்கம் தான் இதுதான் பஞ்சாகிறாரு. நம்ம திருப்பி வண்டி எம்ஜிஆர் வண்டி தான் மக்களே. கணேசா பயங்கரமான இல்ல. எப்பனா வந்தீங்க? காலைல 9 மணிக்கு வந்தாரான். மணி பார்த்தா 1 மணி ஆகுது. முன்னாடி போங்க. டைம் 12:47, 1 மணி கிட்ட ஆகுது. 9 மணிக்கு வந்தாராம் அவரு. சாப்பிடலையா? சாப்பிட்டு தான் இது பண்ணுவார். ரோடு போட்டுனுங்கிறாங்க காடு. டிரைவர் இப்போ தான் போகிறாங்க வண்டி எடுத்துன்னு வரதுக்கு. டோர் அந்த பக்கம் சாத்தாதுக்கு இது என்ன பண்ணுறோம் போங்க. பார்த்துட்டாரு, சாத்துறதுக்கு போகிறாரு. சாத்திட்டு அவ்வளோ வண்டி எடுத்துன்னு வருது. வண்டி திருப்பணும் மக்களே. அதனால வண்டியில எடுத்துன்னு வந்துட்டாங்க டிரைவர்ஸ்லாம். அப்படி ஃப்ரெண்ட்ல ஒரு ரிவர்ஸ் விட்டுக்கண்ணா. கேட்டை திறந்து விட சொல்லுமா? சொல்டே போலாம், கட்டாயிரம். போலாம் போலாம். வண்டி சவுண்டே வராது போகுது மக்களே. புது வண்டி.
போலாம் போ. என்ன வண்டி ஓடுறிய போ. போதோட வண்டி என்ன வண்டி ஓடுறது தெரியல மக்களே. நல்லா ஓடக்கூடாது மக்களே, ஒரே வேகமாக போகணும், அப்போதான் வண்டி போவோம். வண்டி ஒரு அழுத்து இல்லாமல் இருக்கும். அவர் பாருங்க போய் வண்டி நிப்பாட்டு வந்துட்டாரு. நம்ம டிரைவர் ஒன்றுமே ஓட்டின்னு இருக்கிறாரு வண்டியை. மக்களே லைனில் மாட்டினார் வந்து நம்ம வண்டி கொட்டியாச்சு. கொட்டியாச்சு ஒரு நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான் நான் மக்களே, அவர் வண்டி கொட்டியாச்சு. அடுத்து நம்ம வண்டி தான், எப்படி கொட்டுறாருன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க மக்களே, நம்ம வண்டி மக்களே, வண்டி கொட்டிட்டான்னு நினைக்கிறாரு அவரு. ஏதோ போ கொட்டி போண்டாட்டா. நேரா போ, நேரா போலாம் போலாம். ஸ்டடி பண்ண. அவ்வளோதான் மக்களே, கொட்டிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். வந்துட்டுங்க நம்ம. மூஞ்சிக்கு வந்து அடிச்சிருந்தா ஆடு வேணுமா? லாக்லாம் அவங்களே கட்டிக்கிறாங்க மக்களே. கட்டியாச்சு மக்களே, கொட்டிட்டு போட்டு போயினே வேண்டியதான். அவ்வளோ ஃப்ளேவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போ. எல்லாம் 10 பேர் இருக்கிறாங்க. நம்ம இத்தனால போனதாவில் 2 பேர் தான் இருந்தாங்க. ஃப்ளேவர் அப்படியே தள்ளுமான்னு கேட்டால் தள்ளாதுன்றாரு. எல்லாம் 10 பேர் இருக்கிறதுனால வேலை டக்கு டக்குன்னு நடக்குது. கரெக்டாக ஒரு லோடு காலியானதும் நிப்பாட்டிடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி உள்ள பேர்த்து ஏறிக்கிட்டு மக்களே. அவ்வளோதான், கிளம்பலாம். அடுத்து நம்ம நண்பர் வண்டி தான் கொட்டுது. கொட்டிட்டு வருவார், நம்ம போகலாம்.
போட்டுங்க மக்களே, கிளம்ப வேண்டியதுதான் நம்ம. போயிட்டு அது வேற போனால் வழியில் வண்டிலாம் வந்தால் ஒதுங்க முடியாது, அதுமாரி இடம் வேற. விஜய் வேறக்கு இது 2 3 தாவே பார்க்கலாம் போட முடியுதா என்னன்னு.